அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, எடுத்த வீடியோவை சீக்கிரமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு உட்காந்தனா ப்ரீமியர் ப்ரோவை தட்டி விட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக 10 நிமிஷம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபுட்டேஜஸ் லோட் பண்ணால் அது லோடாக ஒரு 10 நிமிஷம். சரி, லோட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் கடகடன்னு ஸ்பீடாக எடிட் பண்ணிடலான்னு பார்த்து ஸ்பேஸ் பாரை தட்டி விட்டால் ப்ளேபேக் அது ஒரு ஸ்பீடில் கடகடகடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஹெட்ஃபோனை போட்டு ஆடியோவாவது செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கிறுக்குன்னு ஒரே சவுண்டு. சரி, ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மணியை பார்த்தா மணி 12. நாளைக்கு இதை அப்லோட் பண்ணியே தீரணும். சரி, ஒரு வேகத்தோடு நம்ம செயல்படலான்னு சொல்லி அந்த கீபோர்ட்லேயும் மவுஸ்லேயும் கையை வச்சு என்ட்ரை தட்டி கிளிக் பண்ணா என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது தான் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. எஸ், 10 வருஷமாக எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, யார் சொன்னாலும் இல்லை ப்ரீமியர் ப்ரோ தான், ப்ரீமியர் ப்ரோவோட ஒரு ஃபேன் பாயாக இருந்தேன்னா அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை பண்ணேன். எஸ், DaVinci Resolve இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ இனி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் DaVinciயில் போட்டு எடிட் பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே ப்ளேபேக் இஷ்யூ அண்ட் அதே ஆடியோவில் வர கிறுக்குன்ற அதே சவுண்டு. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, இந்த இஷ்யூக்கு மொத்த காரணமும் என்னுடைய ப்ரீமியர் ப்ரோ கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். வணக்கம்டா மாப்ள. சரி, இன்ஸ்டால் பண்ணிட்டோமே, அப்படியே இந்த DaVinci Resolveல ஒர்க் பண்ணி பார்த்தப்போ தான் சில விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு, சில விஷயங்கள் பிடிக்காமலும் இருந்தது அண்ட் சிலது புதுசாகவும் இருந்தது. அதுதான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாகவும் இருந்தது. ஸோ ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு Beneficial Studios. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது DaVinci vs Premiere Pro. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இன்டர்ஃபேஸ் தான். லைக் எல்லாமே ஒரே இடத்துல வாவ், ஒரு பேக்கேஜ் மாதிரி கரெக்டாக எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது பார்க்கவே செமையாக இருந்துச்சு. பட் எனக்கு பிடிக்கல. லைக் இன்டர்ஃபேஸை ஆன் ஆஃப் பண்ண முடியுது. லைக் நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கே தவிர அந்த இன்டர்ஃபேஸை எடுத்து நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியல. எஸ், ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேனல்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த மானிட்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இங்கே நான் அதை மிஸ் பண்ணேன். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சில பேருக்கு இப்படி பேக்கேஜாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம எந்த ஒரு கரெக்டான முடிவுக்கும் வர முடியாது. ஓகே, இதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய ஓன் ப்ரெஃபரன்ஸ் தான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு DaVinci வேஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது அவங்களுடைய ஓன் சுதந்திரம். ஸோ இந்த இடத்துல இன்டர்ஃபேஸுக்கு நான் கொடுக்குற பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 50-50. ப்ரீமியர்லையும் நல்லா இருக்கு அண்ட் DaVinciலையும் நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கோ இல்லையோ, பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒர்க்குக்காக தானே இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ். என்னடா ஒன்றும் பேச மாட்டேங்கிறான்னு நினைக்கிறீங்களா? பேச வார்த்தையே இல்லை. ஏன்னா டவுட்டே வேண்டாம், DaVinci தான் பெஸ்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் அந்த லோடிங் டைம் எல்லாமே நான் செக் பண்ணேன். 4K வீடியோ ப்ளேபேக் பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே பட்டர் ஸ்மூத்துன்னு வாங்கல்ல, அது அங்கே நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு செமையாக இருக்குது. அண்ட் அகெயின் இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்குமே இந்த யூசபிலிட்டி, லைக் நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறது, கட் தனியாக எடிட் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கிறனால நம்மளுடைய ஒர்க்கோட பர்ஃபார்மன்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். லைக் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ள வருது. ப்ரீமியரில் உங்களுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை விட இது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு யூசபிலிட்டி, அதாவது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் ரீட் அண்ட் ரைட் அண்ட் உங்களுக்கு ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃபுட்டேஜை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே DaVinci மேலே இருக்குது. ஸோ இந்த ரவுண்டில் DaVinci வின் பண்ணிருச்சு. அடுத்ததான் நம்ம நிறைய கேட்டகரிஸை பற்றி பேசலாம். பட் இந்த இடத்துல நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் தான்.
அதாவது இப்போ ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரோம், அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸபிலிட்டியாக இருக்குன்றத பார்க்கும்போது ஆப்வியஸாக அந்த இடத்துல ப்ரீமியர் ப்ரோவில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்க வேண்டாம் இவன் டைனமிக் லிங்க், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட டைனமிக் லிங்கை பற்றி பேசுகிறான் அப்படின்ட்டு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தேட் ஒன்லி, ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட விஷயத்தை மட்டும் நான் இங்கே வந்து பேசல, பிகாஸ் இங்கே எல்லாருமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரிப்பட்ட ஃபைல்ஸுமே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டாவின்சியோட ப்ரீமியர் ப்ரோவில் நமக்கு இன்னுமே அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டக்குன்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதாவது லேயர்ஸாகவே நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் அது அப்படியே வந்து நம்மளால் அனிமேட் பண்ணுறதோ, எடிட் பண்ணுறதோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால ஆப்வியஸாக இந்த இடத்துல ப்ரீமியர் ப்ரோ வின் பண்ணிடுச்சு. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் கலர் கிரேடிங், ஆடியோ எடிட்டிங், ஃபியூஷன் இந்த மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து DaVinci Resolveல இருக்குது. அண்ட் ப்ரீமியர் ப்ரோலையும் அதுக்கான சில விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஏஐ இன்டெகிரேஷன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோ லெவல் எடிட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். இல்லை கலர் கிரேடிங், ஆடியோ அந்த கரெக்டாக சவுண்ட் மேட்சிங், சவுண்ட் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாஃப்ட்வேர்லையுமே முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஆடியோ அண்ட் ரொம்ப மெயினாக கலர் கிரேடிங் DaVinciயை அடிச்சிக்கவே முடியாது, அதுதான் டாப்பில் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு ப்ரோ எடிட்டர்ஸ், ப்ரோ லெவலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுனால நான் என்னுடைய டெய்லி யூஸுக்கு ப்ரீமியர் ப்ரோவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அதை தான் நான் வந்து இங்கே கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். பிகாஸ் இது என்னுடைய ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோனால நான் அது எல்லாத்தையும், அதை எனக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நான் இங்கே பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்க வேணாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ப்ரைசிங். இதில் நம்ம சந்தேகமே பட வேணாம், ப்ரீமியர் ப்ரோ தான். இல்லை நீங்கள் யாரும் கோவப்பட வேணாம், வாய்ப்பே கிடையாது. ப்ரீமியர் ப்ரோக்கு இங்கே சான்ஸே கொடுக்கக்கூடாது நம்ம. பட் இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிசனால தான் அதை நான் உள்ளே வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதனால் யாரும் கோவப்பட வேணாம். எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் DaVinci ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேரில் இப்படி ஒரு பேக்கேஜான விஷயங்கள் அண்ட் வந்துட்டு எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெயினாக அதில் இருக்கிற விஷயங்கள் லைக் ஒரு ப்ரோ சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதை விட அதிகமாகவே இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஸ்பீச்லெஸ். ஸோ DaVinci Resolve இந்த கேட்டகரியில் எப்போவுமே வின் பண்ணி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீலாம் ப்ரீமியர் ப்ரோவில் வாய்ப்பே கிடையாது. ஸோ எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். DaVinci Resolve அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸிங் மாடல் இருக்குது, லைஃப் டைம் ஆர் ஃப்ரீ, செம. ஸோ அவங்க தான் வின். ஓகே, அப்போ ஃபைனலாக நம்மளுடைய ரியல் சாம்ப் யார், DaVinciயா ப்ரீமியர் ப்ரோவா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பற்றி பேசணும். சில பேருக்கு பல கொஸ்டின் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னா எதை நான் கற்றுக்கணும், DaVinciயா ப்ரீமியரா? இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இதுக்கு சிம்பிளான ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்கன்னா எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்கில் மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் எந்த சாஃப்ட்வேர் DaVinci நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கலாம், இல்லை வேறு எது எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்தாலும் கற்றுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்டுக்கு நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒருவேளை ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இப்போ மேபி ஏதாவது கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லைனா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து அந்த மார்க்கெட்டில் இப்போ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரீமியர் ப்ரோ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி டைம் ஆக போக DaVinciக்குள்ள எல்லாரும் வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்து இப்போ இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் என்ன சாஃப்ட்வேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கேட்குறாங்க. நிறைய நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன் போகும்போது அவங்களோட ரெக்யர்மெண்ட்டில் அந்த சாஃப்ட்வேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி கூட அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும், DaVinci கற்றுக்கணுமா இல்லை ப்ரீமியர் கற்றுக்கணுமா. ஸோ எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் கோலாக நீங்கள் எதை செட் பண்ணுறீங்களோ அந்த கோலுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற சாஃப்ட்வேரை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரியல் சாம்புக்கான நேரம். நம்ம எப்பவுமே சொல்றது தான், இந்த ரெண்டுமே இட்ஸ் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் தான் ஒரு கிரியேட்டராக இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்க, லைக் நீங்கள் தான் ஒரு கேப்டன். ஸோ உங்கள் கையில் இருக்கிற இந்த சாஃப்ட்வேர்ஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான அவுட்புட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் உங்களுடைய அவுட்புட்டை இந்த உலகத்துக்கு காமிக்க போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்கள் கையில் பவர் இருக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தேவை என்னன்றதை பாருங்கள், அந்த தேவைக்கு ஏற்ற சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், டோன்ட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஆர் ஸ்டிக் வித் அ சாஃப்ட்வேர், ஓகேங்களா? உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட்டிங் ஆர் அனிமேஷன் இது வந்துட்டு ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா என்ன சாஃப்ட்வேரில் வேணாலும், ஏன் உங்களுக்கு அனிமேஷன் எப்படி பண்ணணும் ஆர் வந்துட்டு எடிட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் விண்டோஸில் இருக்கிற ஆர் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃப்ரீ ஆப்லேயே உங்களால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம
பெருசாக உட்காந்து பேச தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஸ்கில்லை லேர்ன் பண்ணும்போது சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் டூலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ரியலான சாம்ப் யார் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரைஸிங் அண்ட் கலர் கிரேடிங் அண்ட் இந்த மாதிரி ஃபியூஷன் இந்த மாதிரி ஒரே பேக்கேஜாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா DaVinci தான் நம்மளுடைய ரியல் சாம்ப். இல்லை எனக்கு மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் அண்ட் இன்டெகிரேஷன் இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன். நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் போய் ஒர்க் பண்ண போகிறேன். எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நெட்வொர்க்குள்ளே நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் ப்ரைஸிங் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் உங்களுடைய ஃபேவரட்டான டூல் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கடுத்ததாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா உடனே போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்க, பார்க்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு மேலே உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.